ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நீஷை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நீஷை செலக்ட் பண்றத பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷா செலக்ட் பண்ணணுன்றத. ஸோ அந்த மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை எந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல முக்கியமான இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்ப நான் சொல்றது எல்லாமே ஏதாவது நீஷ் உங்களுக்கு தெரியாத நீஷை நீங்க தயவு செய்து செலக்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கூட அது ஐடியாவே இல்லாததை செலக்ட் பண்ணாதீங்க. எந்த நீஷா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமாவது அதை ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே வெப்சைட்ல வேற நீஷ் போடலாம், இல்ல தனியா கூட வெப்சைட் ரெடி பண்ணிக்கலாம். டொமைன் மட்டும் தான் நம்ம வாங்க போறோம். ஸோ அதை பத்தி கவலை கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு நீஷுக்கு அட்லீஸ்ட் ஒரு 90 days ஆகுது அதுல ஸ்டிக் ஆன் பண்ணிருங்க. சரிங்களா? அப்புறம் உங்க ஃப்ரெண்டு என்ன செலக்ட் பண்ணிருக்காரோ அதே நீஷை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவருக்கு தெரியாம இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விஷயம் எனக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்றக்க அந்த நீஷை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பிராட் நீஷ் செலக்ட் பண்ணி தயவு செய்து பிளாக் ரெடி பண்ணிடாதீங்க. நான் இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் தான் நம்ம செலக்ட் பண்றதா நமக்கு என்னைக்குமே பணத்தை கொடுக்கும். ஸோ எப்படி எந்த விஷயத்தை வச்சு நீஷை செலக்ட் பண்ணும் அப்படின்னா, பேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ குக்கரி அப்படின்னா இந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணா பண்ணிக்கிறலாம். அதுக்குரிய ஒரு ஒரு ப்ராப்ளம் ஆகுது உங்களோட குக்கரி நீஷ்ல ஒரு சின்ன ஒரு டவுட் வருதுன்னா அந்த டவுட்டை உங்களுக்கு தீர்த்துக்கிற அளவுக்கு அந்த பேஷன் இருக்கணும், அந்த சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை நீங்க நீஷா கூட செலக்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். டேலண்ட் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்திருக்கணும். ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் லெவல்ல எல்லாம் இருக்க வேணாம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களோட உங்களுக்கு ஒரு படி மேல தெரிஞ்சிருந்தா போதும். மார்க்கெட் வேல்யூ கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அந்த மார்க்கெட் வேல்யூ என்ன ஏதுன்றதை நம்ம பண்ணலாம். அந்த மார்க்கெட் வேல்யூ எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹாய், இப்ப மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு மெத்தடும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் கோரா போய்க்கோங்க. கோரால போயும் நீங்க மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை செலக்ட் பண்ணலாம். நல்லா கேட்டுக்கோங்க, இது பிளாக்ல இருக்கிற கீவேர்ட் செலக்ஷன் கிடையாது. இது பிளாக்ல இருக்கிற கீவேர்ட் செலக்ஷன் கிடையாது. மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ், உங்களோட டாபிக், உங்களோட என்ன நீஷ் செலக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கான மெத்தட், எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா பெல்லி ஃபேட் அப்படின்னு போடுவோம். ஸோ பெல்லி ஃபேட்னு போட்டோம்னா ஹவு டு லூஸ் பெல்லி ஃபேட், ஈட் ரெடியூஸ் பெல்லி ஃபேட் அப்படி இருக்கு இல்லைங்களா, எக்ஸசைஸ் டு லூஸ் பெல்லி ஃபேட் அப்படி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லூஸ் பெல்லி ஃபேட் இருக்கு இல்லைங்களா, இதை காப்பி பண்ணிட்டு நம்ம எஸ்இஎம் ரஷ் போயிட்டு லூஸ் பெல்லி ஃபேட்டை சர்ச் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஹவு டு லூஸ் பெல்லி ஃபேட் பாருங்க, 1,10,000 இது. ஹவு டு லூஸ் பெல்லி ஃபேட் ஃபாஸ்ட் 33,000, 22,200, ஸோ 9,900, ஸோ 9,900, 8,100 ஒர்க் அவுட்ஸ் டு லூஸ் பெல்லி ஃபேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எந்த நீஷ் இருக்கீங்களோ இந்த மெத்தட்ல நீங்க மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை செலக்ட் பண்ணிடுறீங்க. இப்ப செலக்ட் பண்ணிட்டு ஸோ இது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பட்சத்துல எக்ஸசைஸ் ப்ராடக்ட்ஸ் அமேசான்ஸ்ல இல்ல வேற ஏதாவது ஒரு அப்ளிகே நெட்வொர்க்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் கூட அப்ளிகேட் வச்சுட்டு ஸோ எக்ஸசைஸ் பண்றது, இல்லைன்னா அதுக்குரிய டயட், அதுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்க அங்க பிளேஸ் பண்ணலாம். அட்வர்டைஸ்மெண்ட்ஸா பிளேஸ் பண்ணலாம், அப்ளிகேட் லிங்க்ஸ் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரொம்ப மிகப்பெரிய மார்க்கெட், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். அது மாதிரி நிறைய இது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கோரால பண்றத உங்களுக்கு டாபிக் ரிசர்ச் இதை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து வேற என்னென்ன மீடியம்ல உங்களுக்கு மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். நம்ம கோரா யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் எப்படி செலக்ட் பண்றதுன்றத பாக்குறோம். இப்ப அடுத்து நம்ம இந்த பென் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பின்ட்ரெஸ்ட்லயும் நீங்க பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று பேபி ட்ரெஸ்ஸஸ், ஸோ இப்போ
இதுல இருக்கிற பேட்டர்ன்ஸ் ஃப்ரீ knitted dresses. ஸோ இதுக்குள்ள போய் டாட்லர் ரஃபல்ஸ் பாருங்க. ஸோ இப்போ வந்து டாட்லர் ரஃபல்ஸ் காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ சேம் இது பர்பிள் பேபி அப்படின்றது கம்பெனி பேருன்னு நினைக்கிறேன். ஸோ கம்பெனி பேஸ்டா இருந்தால் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை எடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது லோ வால்யூம்ல இருக்கு. பேபி டாட்லர். இப்போ பார்த்தீங்கன்னா பேபி டாட்லருக்குரிய இது பேபி டாட்லர் கார் சீட்ஸ் இருக்கு, ஸ்ட்ரோலர் இருக்கு. ஸோ பேபி ஸ்ட்ரோலர் இப்போ வந்து பேபியோட ஸ்ட்ரோலர் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றின மைக்ரோ நீஷை எடுத்துக்கலாம். ஸோ மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை செலக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஒரு ப்ராட் நீஷ் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராட் நீஷ்ல வர்ற இதை எடுத்துட்டு நார்மல் ஸ்பெசிபிக் நீஷை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் வரும். ஸ்பெசிபிக் நீஷை எடுத்து நம்ம கீவேர்ட் டூல்ல போட்டு எஸ்இஎம் ரஷ்ல போட்டு மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பேபி கார் சீட் அண்ட் ட்ரோலர், பேபி ட்ரெண்ட் டபுள் ட்ரோலர் பாருங்க. ஸோ இது வந்து ஸோ செகண்ட் வந்து முதல்ல நம்ம கோரா யூஸ் பண்ணி மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை தேடணும். இப்போ அடுத்து வந்து பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி தேடுறோம். அடுத்து இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்து மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா அமேசான்ல போய் அமேசான் பெஸ்ட் செல்லர்ஸ், அமேசான் பெஸ்ட் செல்லர்ஸ்னு கூகுளில் டைப் பண்ணுங்க. ஸோ அதோட பெஸ்ட் செல்லர் பாப்புலர் ஐட்டம்ஸ், சேல் ஆகிற பாப்புலர் ஐட்டம்ஸ் எடுக்கும். ஸோ அதில் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் ஏதாவது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஹெல்த் அண்ட் பர்சனல் கேரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஹெல்த் கேர்ன்றதோட ஓகே பேபி அண்ட் சைல்டு கேர் வேணா போகுமா? ஸோ இங்கே போயிட்டு ஸோ பேபி கேர்ல போயிட்டு டீப்லி நரிஷிங் வாஷ் ஃபார் பேபி. ஸோ காப்பி பண்ணிருங்க. ஸோ இது மைக்ரோ நீஷை எப்படி செலக்ட் பண்றதுன்றத பார்ப்போம். இந்த 200 ml அதெல்லாம் வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெக்வெஸ்ட் நரிஷிங் அப்படின்றது வந்து ஒரு கீவேர்ட் கண்டென்ட்ல வராது, இது எமோஷனல் கண்டென்ட்ல வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாஷ் ஃபார் பேபி, பெஸ்ட் பேபி வாஷ் ஃபார் எக்ஸிமா பாருங்க, நமக்கு மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் வருது. எக்ஸிமான்ற ஒரு ஒரு ஸ்கின் டிசீஸுக்கு பேபி வாஷ் எது சூட்டபிளா இருக்கும். இதுல நீங்க பிளாக் எழுதுனீங்கன்னா 100% கன்வர்ஷன் ரேஷியோ உண்டு. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின், ஸோ இதுல வந்து நீங்க பேபி ப்ராடக்ட்ஸை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க எந்த நீஷ் செலக்ட் பண்றீங்களோ ஸோ இதுதான் பேசிக் ஐடியா ஃபார் செலக்டிங் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷஸ். ஸோ உங்களுக்கு 3 மெத்தட் சொல்றேன். கோரால போய் பார்க்கறது, பின்ட்ரெஸ்ட்ல, அப்புறம் அமேசான்ல. ஸோ அமேசான் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்க எந்த ஃபீல்டுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது ஃபீல்டு நான் எடுத்து காமிக்கிறேன். கார் அண்ட் மோட்டர் பைக் எடுப்போமா? ஸோ கார் அண்ட் மோட்டர் பைக்ல வந்து டயர்ஸ், ஹெல்மெட்ஸ் எடுப்போம். ஸோ ஹெல்மெட்ஸ்ல உள்ள ஏதாவது ப்ராடக்ட்ஸ்குள்ள போயிட்டு ஸோ இப்போ வந்து ஹெல்மெட்ஸ்ல போயிட்டு இதுல கிராஃபிக்ஸ் ஹெல்மெட், ஸோ ரோட் ரேசிங் கிராஃபிக்ஸ் ஹெல்மெட்.
இது இது வந்து ஒன்லி ஃபார் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ் செலக்ட் பண்றதுக்குங்க. பிளாக் எழுதுற கீவேர்ட்ஸ் எப்படின்றத ஃபர்தர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரோட் ரேசிங் அப்படின்றதுல ரோட் ரேசிங் எடுத்துட்டு வெறும் கிராஃபிக்ஸ் ஹெல்மெட் அப்படின்ற ஸ்பெசிபிக் நீஷை போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4860 டோட்டல் வால்யூம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஸோ 880. ஸோ கிராஃபிக் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட்ஸ், கஸ்டம் வெல்டிங் ஹெல்மெட் கிராஃபிக்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான், இந்த 3 மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியுது எவ்வளவு ரொம்ப ஈஸி அப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பாய்.